தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 100 சங்கீதம் 4 வசனம். வாசல்களில் துதியோடும் அவர் நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஆமேன். இன்று துதி நன்றி செலுத்துவது என்பது மிக ஒரு முக்கியமான நாளாக உள்ளது. இதை ஒரு விசேஷமான நாளாகவும் வாரமாகவும் மாதமாகவும் கொண்டாடி வருகிறார்கள். ஆனுவல் ஹார்வெஸ்ட் டே, தேங்க்ஸ் கிவிங் டே என்று ஒரு நாளையும் விசேஷமாக கொண்டாடி வருகிறார்கள். அமெரிக்கா, கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜப்பான், இந்தியா போன்ற அனைத்து நாடுகளுமே இந்த நாளை ஒரு விசேஷமாக தங்கள் வயல்வெளிகளில் விளைந்த காய், கோதுமை, பார்லி, நெற்கதிகள், பழங்கள் யாவற்றிலும் முதற் பலன்களை தேவாதி தேவனுக்கு நன்றி பலி செலுத்தி மகிழ்ச்சி அடைகிறார்கள். நாம் எபேசியர் 1 வசனத்தில் நாம் பெற்றுக்கொண்ட உன்னத ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்த வேண்டுமா? எது உன்னதமான ஒரு ஆசீர்வாதம்? இந்த ஒன்றான மெய்க்கடவுளை அறிகிற அறிவை தந்தீர், அதற்காக நன்றி. 1 யோவான் 1 வசனத்தின்படி எங்களது ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் உள்ளதற்காக நன்றி என்று செலுத்த வேண்டுமா? நாம் யார் பிரியமானவர்களே? உலையான சேற்றிலுமிருந்து நம்மை மீட்ட தேவனுக்கு நன்றி. அவரது வார்த்தையினால் நன்மை கல்வினார், அதற்காக நன்றி. நமக்கு தந்த இந்த விசுவாச அழைப்பிற்காக நன்றி. அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை தந்து நம்மை தேற்றி வருகிறார், அதற்காக நன்றி. நமக்கு தந்த இந்த பரிசுத்த ஆவிக்காக நன்றி. நம்மை பரிசுத்த ஆவி மூலம் வழிநடத்தி வருகிறார், அதற்காக நன்றி. பரிசுத்த ஆவி தந்ததன் நோக்கம் என்ன? நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாகவே. ஆமேன். மற்றும் நாம் யார்? தேவதூதரிலும் சற்று சிறியவர்கள், லிட்டில் லோயர் தேன் தி ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் என்பவன் யார் என்றால், ஒரே ஒரு தூதன் அசீரியரின் பாளையத்தில் சுமார் 1,85,000 பேரை ஒரே இரவோடு இரவாக கொன்றவன். கேப்ரியல் நமக்கு நற்செய்தி தருகிறவன். தேவதூதனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் நம்மை தாழ்த்துவதாக எண்ணி நான் ஒரு புழு, ஒரு பூச்சி என்று சொல்லி வாழ்கிறோம். அப்படி அல்ல. ஆதாமின் மூலம் இழந்த சகல ஆசீர்வாதங்களையும் திரும்ப கிறிஸ்து இயேசுவின் சொந்த இரத்தத்தின் மூலமாக மீட்டு தருகிறார். நம் தேவன் தந்த இந்த பூமிக்காக நன்றி, இந்த காற்றுக்காக நன்றி, தேவன் தந்த இந்த நீருக்காக நன்றி என்று செலுத்துவோமாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.